சோனி 32BX320 பழைய மாடல் இது வந்து யூனிவர்சல் போட்டிருக்கோம், பவர் சப்ளை போட்டிருக்கோம், எல்பிடிஎஸ் கேபிள் இருக்குது. இந்த பழைய மாடல் டிவியை வந்து ரெடி பண்ணலான்னு இப்போ பேக்லைட் எகிரி போச்சதில்ல, அதனால் வந்து பேக்லைட் போடலான்ட்டு ஒரு பிளானு. அந்த பழைய போர்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு இந்த பழைய போர்டு இது வந்து யூனிவர்சல் போர்டு மாடல். இது எல்சிடி ஸ்கேலர் போர்டு, இது பவர் சப்ளை போர்டு, எல்இடி டிரைவரும் இருக்குது, இதுலேயே அட்டாச்மெண்ட்டாக போகிறது. ஃபுல் லைட்டு, இது சிஎஃப் லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்களா, சிஎஃப்ல அந்த நிப் இருக்குங்களா, டெர்மினலில் டியூப் நிறையா இருக்கும். சிஎஃப் லைட் இது சிஎஃப்லோட போர்டு, பழைய போர்டு. இது வந்து எல்இடி டிரைவரு, அது கேபிள் ரெடி பண்ணி கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 3 ஸ்டிக்கு வச்சு மேனுவலாக செட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்ரிங்லாம் பண்ணி பேக் லைட்டை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ண பின்னாலும் வெளியே வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஒரு ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். எப்படி இது பாருங்கள். இப்போ ரிமோட்டில் இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணோன்னா எல்இடி லைட் ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ப்ளூ கலர் எரியுது. இப்போ லைட் எரியும் பாருங்கல்ல, லைட்டு எரியுது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயோட ஸ்கேலர் போர்டு இருக்கும். அதில் வர அந்த ஸ்டிப்பு கொஞ்சம் இது வச்சு பேனல் போர்டில் கட்டும் போது அது அப்புறமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது. வீடியோ போகும்போது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இதுதான் எல்இடி ஸ்டிப்பு. இது கட்டும் போது என்ன ஆகுனா கேர்ஃபுல்லாக கட்டணும். கட்டிட்டு பிறகு என்ன ஆகும்னா அந்த ஸ்டிப்புடைய நிப்பு வந்து அந்த அந்த இதுவெல்லாம் போயிடும். போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லைன்ஸ் நிறையா வரும். அந்த காப்பர்லாம் போன வருது. இதை தெரிஞ்சு பாருங்கள், 2 லைன்ஸ் இதில். அதனால தான் வந்து லைன்ஸ் போயிடுச்சு இதில். அதனால தான் அந்த 2 கோடு தெரிஞ்சு பாருங்கள் இதில். சரிங்களா, இந்த கோடு அதனால தான் ப்ராப்ளம். அதனால் அது கிடைக்கணும்னு நான் சென்னையில் போய் செக் பண்ணேன். ஆனால் கிடைக்கல, இந்த மாடலுக்கு வரல, ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. பார்ப்போம். இப்போ வந்து எல்லா ஸ்க்ரூவும் கட்டிட்டு இந்த பேனலை கட்டலாம். ஒரு ஸ்க்ரூவை கட்டலாம். ஏன்னா வந்து செல்லு வந்து சிங்கிள் கையில், ஒரு கையில் செல்லு வச்சுன்னு ஒரு கையில் வந்து ஸ்க்ரூ கட்டிகிட்ருக்கேன். அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி மாறி போகும் வியூ. ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்க்ரூ கட்டிட்டேன். இன்னும் ஒரு 5 ஸ்க்ரூ கட்டிருக்கேன். இந்த மேலே இருக்கிற அந்த பேனல் பேஸில் இருக்கிற அந்த தகுதி எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரேம் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பேனல் உடஞ்சிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால சிங்கிள் கையில் எடுக்க முடியல. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் எடுக்க முடியல. நான் அப்படியே ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் இந்த காப்புன்னு சேர்த்துப்பாங்க, எல்சிடியோட காப். ஸ்கேலர் போர்டு தெரியுதுங்களா சைடில், அது ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னே உள்ளே வந்து ஃபங்கஸ் ஆகிட்டுக்குது. அந்த மேலே இருக்கிற அந்த அந்த இது ரிஃப்ளெக்டரில் தண்ணி போட்டு துடைக்கிறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு வாங்கி வச்சுட்டு. இது வந்து ஒருத்தக்கிட்ட ஃப்ரீயாக தான் வாங்கினேன். அதை நான் இப்போ சும்மா முதல் ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ண இறங்கி லைட்டு பேக்லைட் போர்டு போயிடுச்சு இல்லை. ஆனால் இதுவும் ஆகுது, போர்டெல்லாம் ஆன் ஆகுது. ஆனால் இது எல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கைட்டிட்டு செக் பண்ணேன். சரி, அதனால தான் சும்மாக்கிறமேன்னு சொல்லிட்டு இப்போ டிவியை கைட்டிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லாம் கைட்டியாச்சு. இப்போ இந்த ஸ்கேனர் போர்டும் கைட்டிட்டு எடுத்து வச்சுருந்தேன். தொடச்சாச்சு, அதுவும் தொடச்சாச்சு, கைட்டு தொடச்சாச்சு. ஒரு ஃப்ரேமாக வச்சு தொடச்சாச்சு.
இப்போ இந்த ரிஃப்ளெக்டர் எடுக்கணும் மேலே எடுத்து வச்சுட்டு எனக்கு இடம் இல்லை வீட்டில். நான் சும்மா வெளியே வச்சு சும்மா இது பண்ணி கட்டிட்டு இருந்தேன். வெளியே இடம் தான் இடத்துல வச்சுருப்பேன். இதை கைட்டோடனே இந்த ரிஃப்ளெக்டரில் கைட்டோடனே உள்ளே தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் அந்த சிஎஃப்எல் லைட்டு, பேக் லைட்டு. அது இந்த சிஎஃப் லைட்டு எடுத்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. இந்த சைடில் இருக்கிற அந்த ஃப்ரேம் எல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஃப்ரேம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடஞ்சிச்சு. ஃப்ரேம் எல்லாம் எடுத்து அந்த இது மேலே கூறுக்குறது பார்த்திங்கன்னா, அது எதுக்கு இருக்குன்னா இந்த ரிஃப்ளெக்டர் வைக்கும்போது உள்ளே வந்து பள்ளமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு. அது உடச்சிட்டிங்கன்னா உள்ளே போய் பள்ளமாக உட்காந்துக்கும், ஒரு மாதிரி க்ரௌடாக இது கவுடாக. அதனால் அது உடைக்காதீங்க. இதை கைட்டும் போது பழைய ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு அவங்ககிட்டயே ஒரு 20 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இது சிங்கப்பூர் டிவி. இது அந்த எல்இடி ஸ்டிப்பு நான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ. அதனால் சால்ரிங்லாம் பண்ணிட்டாரு. இந்த ஸ்டிப்பு தான் சொன்னது நான். இந்த ஸ்டிப்பு கைட்டும் போது அந்த காப்பெல்லாம் விலகி போயிடுச்சு. அதில் அதை தொடச்சிட்டு இது பண்ணி எடுத்துகிட்டு பிறகு அந்த சைடில் இருக்கிற ஃப்ரேமை எடுத்து வச்சு அந்த இதில் அது எடுக்கும் போதே உடஞ்சி போச்சு வர. அதை பார்த்து எடுக்கணும். அது ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் எடுத்து இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த லைட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்இடி ஸ்டிப்பு வைக்கணும். அதில் உள்ள மொத்தம் 1 2 3 4 லைட் இருக்குது போல். 1 2 3 4 லைட்டு. இது யூவாக வடிக்குது, யூ மெரிக்குது இந்த லைட்டு. இனிமேல் அது தேவைப்படாது. இது வந்து எல்இடியுடைய பேக் லைட்டோட டயாகிராமில் அவுட்புட்டு. இதில் வந்து என்ன ஆம்ப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அது வந்து ஜம்பர் வச்சு அடிச்சுக்கலாம். அதில் இதுதான் அதோட எல்இடி போர்டு, பவர் சப்ளை போர்டு எல்இடி. இப்போது எல்இடி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இடம்லாம் இல்லை அதில். அதனால் இப்போ வந்து அதை மார்க் பண்ணி ஸ்க்ரூ ஏற்றிடலான்னு பிளானு. அதை இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ஏற்றி விட்டுடலாம். இந்த டபுள் சைட் டேப்பு வச்சு அடித்தா கூட என்ன ஆகும்னா, கொஞ்சம் நாள் ஹீட் ஆகிடுச்சுன்னா பிடிங்கிட்டு வந்துடும். வேஸ்ட்டு தான் அது அடிக்கிறது, டபுள் சைட் டேப்பு. அதனால் ஸ்க்ரூ ஏற்றிடலாம், மார்க் பண்ணி ஏற்றிட்டுருக்கேன். மொத்தம் 3 ஸ்டிப்பு, 4 லைட் இருக்குது. ஆனால் 3 ஸ்டிப்பு தான் போட்டிருக்கேன். அது பத்தாதான்றது தெரில. வெளிச்சம் பத்துமா தெரில. போட்டு பார்த்தா தெரியும். நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்இடி லைட்டு கைட்டி சர்வீஸ் பண்ணுறேன். எல்இடி லைட்டு போட்டு அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சு அடுத்து ஸ்க்ரூ ஏற்ற வேண்டியது தான். ஸ்டார் ஸ்க்ரூ இது வந்து செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூ. இது அதில் போட்டு ஏற்றிட்டு எடுத்தேன். பேட்ரி மிஷின் வச்சு ஏற்றிடுறதில்ல. ஏன் இப்போ கட்ட வரது காரணம்னா, நான் கையில் மொபைலில் வச்சு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ஒரு ட்ரில் பண்ணும்போதும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு தான் இது பண்ணேன். ட்ரில் பண்ண முடிஞ்சதுனால ஃபஸ்ட்டு ஓட்ட போட்டாச்சு. அதை 2 போட்டால் போதும். நான் 3த்துக்கு போட்டாச்சு. மொத்தம் 6 ஸ்க்ரூ போட்டாச்சு. 6 2 4 6. ஆமாம், எல்லாம் ஸ்டார் ஸ்க்ரூ ஈவனாக வச்சு போட்டிருக்காருல ஸ்டார் ஸ்க்ரூ. இப்போ அந்த ஒயர் மட்டும் வெளியே தெரியுது போட்டுக்கலாம். அதுக்கு சாக்லேட் எப்படி இருக்குதுன்னு இந்த பாட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து பிளாக் ஆகும். அதனால் இந்த
பாட்டு வால்யூம் கம்மி பண்ணிட்டோம். என்ன ஆனால் இப்போ வீடியோ எப்படி தெரியுது பாருங்கள். அந்த 2 லைன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக தெரியுது. அதாவது இதில் ப்ராப்ளமாக இருக்குது. மிச்சப்படிலாம் நல்லா தான் தெரியுது. பிரைட் வெளிச்சம் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. லைட் பேக் லைட் மாற்றினதில் ரொம்ப டைம் ஆச்சு.